அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு புது நூலுடன் சந்திப்பில் மொழிகிறேன். நகரத்தார் எழுத்தாளர்கள் இந்த நூலை தொகுத்தவர்கள் கனவுதாசன் மற்றும் மெய்யப்பன் கணேசன் ஆகியோர், அவருடைய மைந்தர். இவர்கள் அனைவரும் அவருடைய குடும்பத்தினரும் சேர்ந்து இந்த ஒரு நற்பணியை செய்திருக்கிறாங்க. வானம்பாடி பதிப்பகம், கவிஞர் வீடு, மாநகிரி. விலை ரூபாய் 100, 80 பக்கங்கள். மிகச் சிறப்பான ஒரு தொகுப்பு. நகரத்தார் எழுத்தாளர்கள் என்ற முன்னுரையிலேயே முன்னோடிகளாக இருந்த எழுத்தாளர்கள் பலரையும் பற்றி குறிப்பிட்டிருக்கிறார். அந்த பதிப்பகங்கள் சீத்தலை சாத்தனாரில் தொடங்கி எழுத்தாளர் வரலாறு சொல்கிறாங்க. முதல் பெண் கவிஞர் மாசாத்தியாரை சொல்கிறாங்க, உக்கூர் மாசாத்தியாரை. கணியன் பூங்குன்றன், பட்டினத்தார், காரைக்கால் அம்மையார், எல்லாரையும் சொல்லிட்டு வரும்பொழுது இந்த வரிசையில் பாடுவார் முத்தப்பர். அதே போல் பண்டிதமணி கதிரேசன் செட்டியார், இன்னும் பலர். தமிழ்நாட்டில் செட்டிநாட்டில் வாழ்ந்த இலக்குமணன் செட்டியார், இன்னும் நிறைய பேர், கிட்டத்தட்ட ராயசோ, சாவண கணேசன், அவங்கள பற்றி சோமலே, அப்புறம் இங்கே மகாகவதி பாரதியாரை பற்றி, கவியரசு கண்ணதாசன் பற்றி, மு அண்ணாமலை, நாச்சியப்பன், அதே மாதிரி சோசமி சுந்தரம், அரசி, அருசோ, அத்தங்குடி அண்ணாமலை, சோமசிவபிரகாசம், கண்ணப்பன், மீனவன், மக்கள் கவிஞர் நாகப்பன், சுப கதிரேசன், இந்த மாதிரி ஒரு படை. அப்புறம் மே சுந்தரம், சுப அண்ணாமலை, பழ முத்தப்பன், சபா அருணாச்சலம், கரு முத்தையா, தேனப்பன், இவங்க எல்லாரையும் பற்றி சொல்லியிருக்காங்க. எஸ்ஏபி அண்ணாமலை அவர், அப்புறம் அரூர் ராமநாதன், கல்கண்டு தமிழ்வாணன், அப்புறம் சிஎன் நாச்சியப்பன், இந்த மாதிரி அளவள்ளி கதிரேசன், அவங்கள பற்றியெல்லாம் எல்லாரை பற்றியும் சொல்லும் பொழுது ரொம்ப ரொம்ப அழகாக காசுமணியன், சிதம்பரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. கல்லல் மதுர கவி, முருகப்ப செட்டியார், எல்லாரையும், சம்பந்தம் அவர்களை பற்றி, பழராமசாமி பற்றி, ஆறு அழகப்பன் பற்றி, அப்புறம் மேலை தமிழ்குமரன், தியாகராசன், இன்னும் லிஸ்ட்டு போயிட்டே இருக்கும். அவங்கள கவிஞர் கனவுதாசன் ஒரு லிஸ்ட்டை அழகாக கொடுத்து அவங்களுடைய ஒரு முன்னுரை அழகாக கொடுத்துருக்காரு. அடுத்து நகரத்தார் வரலாறுன்னு கவிஞர் மெய்யப்பன் கணேசன், அவர் கவிஞருடைய மகன் கொடுத்துருக்கிறாரு. நகரத்தார் வரலாறு கொடுத்தவர் கனவுதாசன் அவர்கள். நகரத்தார் பற்றி ரொம்ப ஒரு அழகான ஒரு வரலாறு. அப்புறம் இதில் சேதுராமன் சாத்தப்பன் சார், சோமவள்ளியப்பன் சார், இவங்கள்லாம் நிதி நிர்வாகம் பற்றியெல்லாம் எழுதுகிறாங்க. இன்சூரன்ஸ் பற்றியெல்லாம், ஷேர் மார்க்கெட் பற்றி, இன்னும் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், அப்புறம் மேனேஜ்மெண்ட் பற்றியெல்லாம் நிறைய எழுதுகிறாங்க. நிறைய கவிதை, கதை, கொற்றை எழுதுகிற எல்லாரை பற்றியும் தொகுத்துருக்கு இந்த நூல். மு ராமநாதன், லக்ஷ்மி நாராயணன், அப்புறம் மீனா தமிழரசி, காடப்பன், ராமநாதன், வணக்கம் சுப்பிரமணியன், பெத்தாச்சி, சவுந்தரநாயகி, அரு ராமநாதன் சொல்லிட்டு, கரு ராமநாதன், மேலே சிவபுரி, சோ வினீதீர்த்தான், பள்ளத்தூர் பழனியப்பன், அரசி பழனியப்பன், சேவு முத்துக்குமார், நிறைய நூல்கள் படைச்சிருக்காங்க. வள்ளியம்மை அருணாச்சலம், சோ உமா, மணிமேகலை சரவணன், ராமகுமாரன், இன்பா சுப்பிரமணியன், பெரிய நாவலுக்கு சொந்தக்காரர் அவர். எம்எஸ் லட்சுமி மேடம் பற்றி அவர் ஒரு ஆய்வு அறிஞர், ஒரு மிகப்பெரிய ஆளுமை இவங்க. விசு பழனியப்பன், தமிழ்ச்செல்வன் மேலே பழனியப்பன், திருக்குறளுக்காக நிறைய செய்கிறாங்க. அவங்க நிறைய நூல்கள் வெளியிடுறாங்க. சுப்பிரமணியன் வெங்கடாச்சலம், சீத்தலை சாத்தன், இவர் பெரிய ஒரு பத்திரிகையாளர், கிட்டத்தட்ட 40-50 நூல்கள் எழுதியிருப்பாங்க. பழ முத்து வீரப்பன், இவர் ஒரு பேராசிரியர். இவங்க நிறைய பேராசிரியர்கள் இருக்காங்க. இதில் தேவி நாச்சியப்பன், இவங்களுடைய ஒர்க்கும் குழந்தைகளுக்கான இலக்கியத்தில் வள்ளியப்பா மாதிரியே அடுத்தது இவங்களுடைய ஒர்க்கு நிறைய இருக்குது. இதில் நிறைய நூல்கள், நிறைய விருதுகள். சுப மீனாட்சி சுந்தரம், சித்தார்த்தன் சுந்தரம், இவங்கெல்லாம் மொழிபெயர்ப்பு நிறைய பண்ணுறாங்க. மு பழனியப்பன், இவர் பேராசிரியர், முதல்வர், திருவாடானை கல்லூரியில், கம்பன் கழக செயலாளர், மிகப்பெரும் பொறுப்புகள் வகித்து மிகப்பெரிய இலக்கிய ஆளுமை. லட்சுமி நாச்சியப்பன் ஒருத்தங்க. அப்புறம் கவிஞர் அரிமளப்பா செல்லப்பா, தினம் ஒரு சிந்தனை எழுதுவாங்க, நிறைய நல்லா இருக்கும் அவங்களோடது. சோம வீரப்பன், இவங்க இவங்களுடைய நூல்கள் எல்லாம் நிறைய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது. குரல் இனிது, சபாஷ் சாணக்கியான் 2 நூல்கள் தான். அது வங்காளம், பஞ்சாபி, ஹிந்தி, அஸ்ஸாமி, இன்னும் வெளிநாட்டு மொழிகள்லாம் மொழிபெயர்க்கப்பட போகுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து நான் என்னை பற்றி நிறைய நல்லா கொடுத்துருக்காங்க. அழகப்பா யூனிவர்சிட்டியிலலாம் ஹானர் பண்ணதை பற்றிலாம் நிறைய என்னுடைய நூல்கள் 30 நூல்கள் வெளிவந்துள்ளன. நிறைய விருதுகள் வந்திருக்குது. நான் இதில் கொடுத்த விவரங்கள் ஒரு பக்கத்தில் போட்டிருக்காங்க. என்னை பற்றி நல்லாவே கொடுத்துருக்குறாங்க. சிதம்பரம், அப்புறம் கலைமதி ஆனந்த், ஆங்கில கவியரசு ஆராவேல் சண்முகம் செட்டியார்,
கரூர் ராமநாதன், மகாகவி கனவுதாசன், அப்புறம் அவருடைய மகன் அடுத்த மகன் கடைசியாக வர்றாங்க, மேலை தமிழ்குமரன், கவிஞர் கல்யாணி கணேசன், கவிஞரோட மனைவி, அவங்களுடைய அர்ப்பணிப்பான வாழ்க்கை பற்றியும் கவித்திறமை பற்றியும் அழகாக குறிப்பிட்டிருக்காங்க. கவிஞர் எம் சோலை, அதன் பின் கவிஞர் மெய்யப்பன் கணேசன், இவங்கெல்லாம் நிறைய பரிசுகளும் விருதுகளும் வாங்கினதாக குறிப்பிடப்பட்டிருக்குது. மிகச்சிறந்த ஒரு அப்புறம் பழக்கருப்பை அவர்களையும் குறிப்பிட்டிருக்காங்க. நிறைய நம்ம எழுத்தாளர்கள் யாரையுமே விடாமல் குறிப்பிட்டிருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் தகவல்களை தொகுத்து கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அவங்க சொல்கிறாங்க, இன்னும் கூட நாங்கள் முயற்சி பண்ணோம், இன்னும் நிறைய பேர் கிடைச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் அந்த நூல். கிடைத்த குறைவான தகவல்களையும் குறைவான இதிலையும் கொண்டு நாங்கள் இந்த மாதிரி நூல் வெளியிட்டிருக்கோம்னு அந்த நூலின் பின்பக்கத்திலே அந்த எல்லாருடைய புகைப்படங்களையும் வெளியிட்டிருக்காங்க. வெளியிட்டு கௌரவம் கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப நல்ல ஒரு முயற்சி இது. நன்றி, பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள்.